Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ரைஸ் கீர் முத்தஞ்சன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் வந்து மெயினா மேரேஜஸ்ல ஒரு மெயின் ஸ்வீட்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மேரேஜஸ்ல வந்து எப்படி செய்றோமோ அதே மாதிரி டேஸ்ட்ல நம்ம வீட்ல எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 லிட்டர் பால் வந்து நம்ம ஹீட் பண்றதுக்காக வெச்சிரலாம். நீங்க திக்கான பால் கூட எடுக்கலாம். நார்மலா உங்க வீட்ல என்ன இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பால் வந்து நம்ம இது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ்ல வெச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்க வந்து ஜீரக் சம்பாவும் எடுக்கலாம், நார்மல் ரைஸும் நீங்க எடுத்துக்கலாம். பட் பாஸ்மதியில செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு ஜஸ்டா ஒரு ரவுண்ட் கொடுத்து எடுத்துடலாம். அப்படியே நீங்க வேக வச்சீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி வந்து மிக்ஸில நீங்க குறுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வேலை கொஞ்சம் சீக்கிரமா ஆகும். இப்போ ஒரு பவுல்ல வந்து 1 கப் மில்க் வந்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சாஃப்ரான் இருந்ததுன்னா நீங்க சாஃப்ரான் வந்து ஒரு 2-3 வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட சாஃப்ரான் இல்லைன்னா இந்த ஸ்டெப் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். லைட்டா நீங்க கலரும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ பாருங்க, இந்த மாதிரி லைட்டா போட்டுட்டு நீங்க இது லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ வந்து பால் நம்ம வந்து வச்சோம் இல்லைங்களா, அது வந்து ஃபுல்லா நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ரைஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துட்டு பிறகு நீங்க வந்து அந்த இடத்துல இருந்து நீங்க நகரவே கூடாது. நீங்க வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க வந்து விட்டுட்டு வந்தீங்கன்னா அது அப்படியே ஃபுல்லா அடி பிடிச்சிக்கும். உங்களுக்கு நல்லாவே இருக்காது அந்த ஃப்ளேவரு. இது சீக்கிரமா அடி பிடிச்சிக்கும். அதனால நீங்க இது மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைஸும் அந்த மில்க்கும் வந்து சேர்ந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் நீங்க வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி டோட்டல் டைம் வந்து 30 மினிட்ஸ் ஆச்சு இது பண்றதுக்கு. நீங்க நார்மலா வீட்ல எப்படி நீங்க ரைஸ் நீங்க குக் பண்ணுவீங்களோ அதோட ஜஸ்ட் ஒரு கொஞ்சமா எக்ஸ்ட்ரா குக் பண்ணா போதும். ஸோ பாருங்க, இப்போ பர்ஃபெக்டா எனக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இது நல்லா குக் ஆயிட்ட பிறகுதான் நீங்க வந்து சர்க்கரையை ஆட் பண்ணணும். முன்னாடியே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ரைஸ் உங்களுக்கு வேகாது. ஸோ பாருங்க, இப்போ இது நல்லா க்ரீமியா ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த இது போட்டோம் இல்லைங்களா சாஃப்ரான், அந்த மில்க் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க வந்து இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஜஸ்ட் மைல்டான கலர் வந்து இந்த மாதிரி இருந்தா போதும். நிறைய கலர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. சாஃப்ரான் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து கரெக்டா வந்துடும். இந்த ரைஸ் கொஞ்சம் இந்த மாதிரி மேஷ் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் இதே கப்ல தான் அரிசி எடுத்திருந்தேன். சேம் கப்ல நான் 1 கப் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் வந்து எப்பவுமே நீங்க முத்தஞ்சன் செய்றீங்கன்னா கம்மியா போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல செக் பண்ணி நீங்க சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கோயா இருந்துச்சுன்னா ஸோ நீங்க கோயாவும் ஆட் பண்ணலாம். இன்னைக்கு நான் கோயா போடல, நான் வந்து மில்க் மேட் தான் ஆட் பண்றேன். பாருங்க, இந்த மில்க் மேட் வந்து நான் ஒரு 1/2 டப்பா வந்து ஃபுல்லா போட போறேன். இதுக்கு டேஸ்டே வந்து மில்க் மேட் இல்லைன்னா கோயா போடுங்க, ஆப்ஷனல் தான் இது உங்களுக்கு. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேரேஜஸ்ல செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல டேஸ்ட் செக் பண்ணிட்ட பிறகு நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி முத்தஞ்சனுக்கு. இப்போ வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ வந்து நான் பாதாம் சேர்த்துக்கிறேன், முந்திரி, சொரஞ்சி. இது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்கலைனாலும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட்டு. பட் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே ஸ்வீட்டில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் இது லாஸ்ட்ல வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு சொல்லி டெக்ஸ்டரு.
முத்தஞ்சன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு ரைஸ் மாதிரி இருக்கும். பட் அது எடுத்து வாயில் போட்டால் உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆகி உள்ளே போயிடணும், அந்த மாதிரி இருக்கும் முத்தஞ்சன்னு. இது வந்து எல்லா மேரேஜஸ்லேயும் வந்து மெயினாக வந்து முத்தஞ்சன் தான் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் ஒன் டைம் இது வந்து செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடிக்காக செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த டேஸ்டியாக இருக்கும். ஸோ என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச்.